ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கனெக்ட் வித் கார்த்திக் சேனல். நான் உங்கள் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டை மட்டும் இல்ல இந்தியாவையே சுட்டெரிச்சிட்டு இருக்கிற இந்த வெப்ப அலை ஹீட் வேவ்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அதை பத்தி தான் பார்க்க போறோம். இது எதனால உருவாகுது, இது உருவாகிறதுக்கு காரணம் இயற்கையா செயற்கையா, இதனால என்ன மாதிரி பாதிப்பு வருங்காலத்துல வரும், இது எதனால வருது அப்படின்றத ஆர்டர் பார்ப்போம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். இதை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி, இந்த ஹீட் வேவ்ஸ் வெப்பநிலையை பத்தி தெரியறதுக்கு முன்னாடி, அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா எல்னினோன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு லானினான்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்ப அலை வர்றதுக்கு காரணம் இந்த எல்னினோ தான். இந்த எல்னினோனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பசிபிக் பெருங்கடல் இருக்கு பாத்தீங்களா, பசிபிக் ஓஷன். அதுல பாத்தீங்கன்னா அந்த பசிபிக் ஓஷனுடைய பாடி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கடல் மேற்பரப்புல டெம்பரேச்சர் அதிகமா போறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே காத்து அங்க இருக்கக்கூடிய காத்து நார்மலான நேரங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிழக்குல இருந்து மேற்குக்கு வரும். ஆனா இந்த எல்னினோ காலத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெஸ்ட்ல இருந்து ஈஸ்டுக்கு வரும், அதாவது மேற்குல இருந்து கிழக்குக்கு வரும். சோ இப்படி போகும்போது அந்த பசிபிக் பெருங்கடல்ல நடக்கக்கூடிய இந்த மாற்றத்தினாலதான் அதிகப்படியான அந்த பசிபிக் கடலுடைய மேற்பரப்புடைய ஹீட் இருக்கு பாத்தீங்களா, டெம்பரேச்சர் அதிகமாறதுனாலதான் தெற்காசியா இருக்கு பாத்தீங்களா, நம்ம இந்தியா, சிங்கப்பூர், சைனா அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பகுதியில பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சூரியனோட வெப்பம் காரணமாக அடிக்கக்கூடிய ஒரு சில காத்துமே எப்படின்னா ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய கடல் பரப்பு எல்லாத்துலயுமே நம்மளால அதிகப்படியான ஹீட் உணர முடியும். பீச்சுக்கு போனா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பவுமே ஒரு சிலு சிலுன்னு காத்து வரும் அப்படின்னு தான் போவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது, சூடு காத்து தான் வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எல்னினோ தான். இந்த எல்னினோ இந்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பாத்தீங்கன்னா இந்த எல்னினோ ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வருஷம் ஃபுல்லா அது நடக்கும். இந்த எல்னினோ என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மழை ரெகுலரா பெய்யக்கூடிய இடங்களை எல்லாம் மழையை குறைச்சு வெப்பத்தை அதிகப்படுத்தி மழையே இல்லாத பாலைவன பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா மழை அதிகரிச்சிடும். இதுதான் எல்னினோ. இந்த எல்னினோக்கு அப்படியே ஆப்போசிட்டா பிஹேவ் ஆகுறது தான் லானினா. இந்த லானினா என்ன பண்ணும்னா, கிழக்குல இருந்து மேற்குக்கு போகும். அதனால என்ன ஆகும்னா, அந்த டெம்பரேச்சர் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த கடல் பசிபிக் பெருங்கடல்ல இருக்கக்கூடிய மேற்பரப்புல டெம்பரேச்சர் கம்மியாக ஆரம்பிச்சோடனே இந்த எல்னினோ முடிவு காலம் வரும். இந்த எல்னினோ முடிஞ்ச உடனே இந்த லானினா ஸ்டார்ட் ஆகும்போது ஈரப்பத காத்தெல்லாம் பாத்தீங்கன்னா மேற்குல இருந்து கிழக்கு பக்கமா தள்ளிட்டு வரும். அதுதான் பாத்தீங்கன்னா நம்ம தெற்காசியா நாடுகள்ல பூரா இந்தியா, சைனா, சிங்கப்பூர், மலேசியா இந்த நாடுகளுக்குள்ள எடுத்துட்டு வரும். அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகப்படியான மழைக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். நார்மலான மான்சூன் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் ரெகுலரா வர ஆரம்பிச்சிடும். சோ இந்த லானினா பாத்தீங்கன்னா ஜூலைல இருந்து ஸ்டார்ட் ஆக போது, இந்த எல்னினோ இந்த மாசம் இல்ல அடுத்த மாசம் நடுவுல பாத்தீங்கன்னா ஜூன் நடுவுல முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்ப இருக்கிற அளவுக்கு டெம்பரேச்சர், இப்ப இருக்கிற வெப்பம் அதிகம் அந்த அளவுக்கு இருக்காது, குறைய ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க. சோ அது வரைக்கும் நம்மளுக்கு இது இருக்கும். அதுவும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா அந்த அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடிய கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆக போகுது. அது ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா இன்னும் ஹீட் ஜாஸ்தி ஆகும் அப்படின்றாங்க. ஆனா இந்த அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில்னு சொல்லக்கூடியது நம்ம பஞ்சாங்கத்துலாம் இருக்கு. சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா நம்ம இந்திய வானிலை ஆய்வு என்ன சொல்றாங்க, அப்படி ஒன்றும் சயின்டிபிக்கா எங்களுக்கு எதுவும் கிடையாது, எங்களை பொறுத்த வரைக்கும் சம்மர் வின்டர் இப்படிதான் நாங்க பிரிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த எல்னினோ இப்போ இன்னும் ஒரு மாசத்துல இல்ல ஒரு 15 நாள்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெப்பத்துடைய தாக்கம் இருக்காது. சோ இதுக்கு நிறைய மரங்கள் வளர்க்கணும், நீர்நிலைகளை காப்பாற்றணும், இயற்கை வளங்களை அழிக்க கூடாது அப்படின்றதையும் நம்மளுக்கு சைட் பை சைட் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வர வேண்டிய மழை கண்டிப்பா வர வேண்டிய நாட்கள்ல வந்துகிட்டே இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம ஹீட் ஆகாது, இந்த அளவுக்கு வெப்பமயம் ஆகாது நம்ம தமிழ்நாடு. சோ அதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லானினா வந்த உடனே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா மழை வரும். அந்த மழை இயல்பை விட ஏற்கனவே வார்னிங் கொடுத்துருக்காங்க, இயல்பை விட 102% அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால அதுக்கும் நம்ம ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கணும். ஸோ இந்த எல்னினோ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். எப்பவுமே அப்படி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா 3ல இருந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் இல்ல 3 வருஷத்துக்கு அப்புறம் இது வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், எல்லோ அலர்ட்னு சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் மழைக்கு தான் சொல்லுவாங்க. இப்ப வெயிலுக்கு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட கிரீன் அலர்ட் கொடுத்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, வெயில் காலத்துல நார்மலா எல்லாரும் வெளியே போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லோ அலர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு சேஃபாக ஆரம்பிச்சுக்கணும், முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிக்கணும் இந்த வெப்பத்தை தணிக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆரஞ்சுனா 100 டிகிரிக்கு மேல போயிருச்சு, 100 டிகிரி தொடுது அப்படின்னா 100 டிகிரி வரைக்கும் ஆரஞ்சு அலர்ட் கொடுப்பாங்க. அப்போ 11 மணில இருந்து 5 மணி வரைக்கும் யாருமே வெளியே போக கூடாது, மேக்சிமம் தவிர்க்கணும்,
முக்கியமா பெரியவங்க குழந்தைங்க எல்லாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெட் அலர்ட்னா 100 ல இருந்து 110 டிகிரிக்கு மேல போகுது பாத்தீங்களா, அதான் ரெட் அலர்ட் கொடுப்பாங்க. இப்ப ஏசியா ஃபுல்லாமே, சவுத் ஈஸ்ட் ஏசியா ஃபுல்லாமே ரெட் அலர்ட் தான். இந்தியாவில நம்ம கடலை சுத்தி இருக்கிற பகுதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரெட் அலர்ட் தான் மேக்சிமம் இருக்கும். அதனால இதை பொறுத்துதான் பாத்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர், இந்த வெப்ப காத்தோடைய தாக்கத்தை பொறுத்து தான் இந்த அலர்ட் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தெரிஞ்சவங்களும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் இந்த வீடியோ அவங்களுக்கும் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். மறக்காம கனெக்ட் வித் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.